வெல்கம் டு யூஜிசி நெட் பேப்பர் ஒன் இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னோட சிலபஸை ஏ டு இசட் கவர் பண்ண போறேன். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணாலே அடுத்தடுத்த செஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நீங்க அனுமானம் பண்ண முடியும். இந்த சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மற்றும் சிலபஸ் மட்டுமே பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன். இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் ஒன்ல அதிக ஸ்கோர் பண்ணாதான் நீங்க யூஜிசி நெட்லையும் சரி ஜேஆர்எஃப்பும் கிளியர் பண்ண முடியும். அதனால யூஜிசி நெட் பேப்பர் ஒன்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த யூஜிசி நெட் பேப்பர் ஒன் வந்து எப்படிலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோல யூஜிசி நெட் பேப்பர் ஒன் யூனிட் ஒன்ல இருக்க டீச்சிங் ஆப்டிடியூட் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு வகையான பிரீஃபிங். இந்த யூனிட்ல எந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டீச்சிங். டீச்சிங் அப்படின்ற கான்செப்ட் எப்படி உருவானுச்சு, முக்கியமான தலைவர்கள் டீச்சிங் அப்படின்ற கான்செப்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து இந்த டாபிக்ல வந்து வரும். டீச்சிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, எதற்காக ஒரு ஆசிரியர் வந்து மாணவருக்கு வந்து கல்வியை புகுத்தணும், என்னென்ன கொள்கைகள் வந்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தி கேள்விகள் கேட்பாங்க. லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். டீச்சிங் வந்து 3 வகையா வந்து பிரிக்கலாம். மெமரி பேஸ்டு டீச்சிங், அறிவு சார்ந்த டீச்சிங். இதுல வந்து மெமரிஸ் பண்றது தான் முக்கியமா இருக்கும். இப்போ நம்பர்ஸா இருக்கட்டும், ஏபிசிடியா இருக்கட்டும், இதெல்லாம் மெமரி பேஸ்ட். இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, மெமரைஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். அடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் டீச்சிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் டீச்சிங்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பேச வைக்கிறது, அந்த மாணவன் என்ன நினைக்கிறான், ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறது கேட்கறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் டீச்சிங். ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங். இது வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேஸ்ட். நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு ஒரு சொசைட்டிலையோ இல்ல ஒரு அறிவியல் லேப்லயோ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஒரு விஷயத்தை பண்றான் அப்படிங்கிறது ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங்ல வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து அடிக்கடி வந்து யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன தேவை டீச்சிங்க்கு அப்படிங்கறத பத்தியும் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. பேசிக் ரிக்யர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், பெடகாஜிக்கல் ஸ்கில் இருக்கணும், ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிற ஸ்கில் வந்து இருக்கணும். இதெல்லாம் பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ். ஒரு டீச்சரோட கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இந்த யூனிட் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்டூடெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த யூனிட்டை பொறுத்தவரையும். அடோலிசன்ஸ், அதாவது 10 வயசுல இருந்து 19 வயசு வரையும் உள்ள மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதே மாதிரி 19 வயசுக்கு மேல இருக்க கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு வகுப்புல ஒரு மாணவனா ஆசிரியர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான நற்பண்புகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் இந்த யூனிட்ல. லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 4 வகைகளா வந்து பிரிச்சிருக்காங்க. அகடமிக் பேஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், சோஷியல் பேஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இமோஷனல் பேஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், காக்னிட்டிவ் பேஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அகடமிக் பேஸ்ட் அப்படின்னா அவங்க எந்த வகுப்பு படிக்கிறாங்க, எந்த கோர்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறது. சோஷியல் அப்படிங்கிறது அவங்களுடைய சமூக நிலை, அவங்களுடைய குடும்ப நிலை, இண்டிவிஜுவல் நிலையை வந்து படிக்கிறது சமூக நிலை. ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியா இருக்கலாம், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம், அவங்க வர்றது வந்து ரூரல் பேக்ரவுண்டா இருக்கலாம், அர்பன் பேக்ரவுண்டா இருக்கலாம். இதெல்லாம் வந்து சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமோஷனல் அப்படிங்கிறது உணர்வு ரீதியான ஒரு குணநலன். அந்த உணர்வு ரீதியான குணநலன் வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு கல்வியை கற்கும் போது இமோஷனலான தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இமோஷனல் கேரக்டரிஸ்டிக். காக்னிட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு மாணவருடைய இன்டெலிஜென்ஸ், அவங்க நுணுக்கமா அறிவு சார்ந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் காக்னிட்டிவ் கேரக்டர். அது மட்டும் இல்லாம லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அவங்களுடைய டிஃபரன்சஸ் என்னென்ன, ஒரு மாணவர் வந்து மன ரீதியான இயலாமையில இருக்கலாம், உடல் ரீதியான இயலாமையில இருக்கலாம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். இதுல தான் ரொம்ப டெக்னிக்கலான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்ததா டீச்சிங் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த யூனிட்ல வந்து கேட்பாங்க. டீச்சர் அப்படிங்கிறவங்களும் ஒரு டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்களும் டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். சப்போர்ட்டிங் மெட்டீரியல், எந்த மாதிரியான சப்போர்ட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்றோம், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ், எந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் டூல்ஸை வந்து யூஸ் பண்றோம், ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரியான லேர்னிங் என்விரான்மெண்ட்ல இருக்காங்க, அதாவது ஸ்டூடெண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடம், ஸ்டூடெண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய கல்வி நிலையம், அது போன்ற விஷயங்கள்லாம் டீச்சிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டரா வந்து இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு டைட்டிலையும் நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ரீசனிங் அண்ட் அசம்ப்ஷன் கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த டைட்டிலையும் ரீசனிங் அண்ட் அசம்ப்ஷன்ஸ்ல தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டைட்டில் வந்து மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத இந்த சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. டீச்சர் சென்டர்ட் லேர்னிங், அதாவது ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் சொல்றது மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு மத்த எந்த ஒரு
மெட்டீரியலையும் ஓன் ரீடிங்கும் இல்லாம இருக்கிறத டீச்சர் சென்டர்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னர் சென்டர்ட் லேர்னிங் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் குடுத்து, அவங்களுக்கு வந்து பிராக்டிகலா எல்லா விஷயங்களையும் சொல்லி, அவங்களாவே கத்துக்கக்கூடிய மெத்தட வந்து லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து ஆஃப்லைன் மெத்தட், ஆன்லைன் மெத்தட் அப்படின்னு இருக்கு. சிலபஸ்ல குடுத்திருக்கிறது ஆன்லைன் மெத்தடோட வகைகள் ஸ்வயம், ஸ்வயம் பிரபா, மூக்ஸ். கண்டிப்பா இந்த ஸ்வயம், ஸ்வயம் பிரபா, மூக்ஸ் பத்தி கேள்விகள் வரும். ஏதாவது ஒரு கேள்வியாவது இந்த டைட்டில்ல இருந்து வந்துரும். ஆஃப்லைன் அப்படிங்கிறது நம்ம நேரடியா போய் வகுப்புல இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு லேர்னிங் தான் ஆஃப்லைன் லேர்னிங் மெத்தட். இந்த யூனிட்ல வந்து டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் பத்தியும் வந்து கேள்விகள் கேட்பாங்க. ட்ரெடிஷனல் மெத்தட், மாடர்ன் மெத்தட், ஐசிடி மெத்தட், அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பேஸ்ட் மெத்தட். ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படிங்கிறது பிளாக் போர்ட், சாக் பீஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ற ஒரு மெத்தட். இதுல வந்து டீச்சர் தான் அதிகமா பேசுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கவனிப்பாங்க. மாடர்ன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து படிக்க குடுப்போம். இங்க வந்து நம்ம பிரிண்ட் அவுட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ வந்து ஆக்டிவா வச்சிருப்போம். அவங்கள வந்து பேச வைப்போம். அவங்களோட இன்வால்வ்மென்ட் வந்து அதிகமா இருக்கும். ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஸ்டூடண்டோட இன்வால்வ்மென்ட் வந்து கம்மியா இருக்கும். ஐசிடி பேஸ்ட் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பேஸ்டு தான். ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து எளிமையா புரிய வைக்கிறது ஐசிடி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில் எவால்யூஷன் சிஸ்டம்ஸ். மாணவர்கள வந்து எப்படி மதிப்பீடு செய்யலாம்? அதுக்கான வகைகள் என்னென்ன வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எவால்யூஷன் சிஸ்டத்தோட முக்கிய கூறுகள் என்னென்ன? இது இருக்க வகைகள், அதாவது ஃபார்மேட்டிவ் எவால்யூஷன் இருக்கு, சம்மேட்டிவ் எவால்யூஷன் இருக்கு, நாம் ரெஃபரன்ஸ்டு எவால்யூஷன் அப்படின்னு நிறைய வகைகளான எவால்யூஷன் சிஸ்டம் இருக்கு. எந்த வகையான எவால்யூஷன் சிஸ்டம் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்க்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிபிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலேஜ்ல நம்ம ஃபாலோ பண்ற கிரெடிட் சிஸ்டம் பேரு சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். நீங்க எடுக்கிற மார்க் எவ்வளவா இருந்தாலும் அதுக்கு வந்து 4 கிரெடிட் 2 கிரெடிட்னு கொடுத்து கிரெடிட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டிகிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிபிடி, நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் வந்து சிபிடி மெத்தட்ல தான் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங். இதுல என்னென்ன வகையான டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன எவால்யூஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னோவேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, இந்தியால எஸ்பெஷலி எதே மாதிரியான எவால்யூஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம், ரீசெண்டா வந்திருக்க இன்னோவேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த டாபிக்ல வந்து கேட்பாங்க. ரொம்ப அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க வந்து பதில் செய்ய முடியும். நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி அதிகமான ஃபேக்ட்ஸோட, அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். அதனால பேப்பர் 1ல அதிகமா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.